நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும். நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுதை சந்தோஷமாக கழிக்கணும், சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும், நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும். அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும். அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும். அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு. அந்த அபிராமியோடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான். அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என் உறவுகளே, என் சொந்தங்களே, உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா, என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா, சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, தண்ட செலவு அதிகமாக வருது, நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது, நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. இது மாதிரி கேள்விக்கு மேலே அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன், ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை. நான் என்னை விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், இன்றைக்கி என் பிள்ளைங்க பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி பல பிரச்சனைகள். ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அடிமட்டத்தில் நிற்கிறேன், சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பெயர்ச்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட், சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும். எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும், நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லதே நடக்கும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறதுனே தெரியாது கும்பராசிக்கு. ஆமாம், சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில், வட போச்சே அப்படின்னு ஒரு வசனம் வரும். கும்பராசிக்காரவங்க இப்படி தான். நம்ம பொறுமையாக சில விஷயத்தை பாதுகாத்துக்கிட்டே இருப்போம், பாதுகாக்க வேண்டியதை விட்டுடுவோம். யார் நமக்கு நல்லது செய்ய போகிறானே தெரியாமல் கெட்டது செய்கிற பக்கத்திலே நிற்போம், இவன் நல்லது செஞ்சுவான் அப்படின்னு. படு மோசமான பேர் வழியாக இருப்பான், அவன் நம்ம பக்கத்திலே நிற்பான். அட ஏங்க, நானும் நம்பி நம்பி தோற்று போனது தாங்க மிச்சம் அப்படின்னு கும்பராசி பெருமூச்சு விடுறது தான் அதிகம். இப்படிப்பட்ட கும்பராசிக்கு வீட்டில் கெட்டது இருந்ததுன்னா பல பிரச்சனை வரதான் செய்யும். முதல்ல வீட்டில் இருக்கிற கெட்டதை விலக்கி அனுப்பணும், வெளியில் அனுப்பணும், விலக்கி அனுப்பணும். அது திருப்பி திருப்பி வரக்கூடாது. அப்போ கெட்டதுன்னா என்ன? நாம் நல்லது பேசுவோம், சரி உடுப்பா அப்படின்னுவோம். ஆனால் வீட்டில் உள்ளவன் அதுக்கு பிறகு தான் பேச்சே ஆரம்பிப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா கும்பராசியை அழவிடாமல் இருக்க மாட்டாங்க, எப்படியாவது அழ விட்டுருவாங்க வீட்டில். ஒரு வீட்டில் கும்பராசி அழுதாலே அந்த வீடு நல்லா இருக்காது. ஏன்னா
மற்றவங்கள மாதிரி பேருக்கு அழுகிறவங்க கிடையாது. கும்பராசிக்காரவங்க மனசார அழுகிறவங்க, தாங்கவே முடியாது. அதுவும் கும்பராசிக்கு ஒரு வேலு கொண்டு சூளத்தை கொண்டு நெஞ்சில் குத்தி பிளந்தா கூட கும்பராசிக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் வார்த்தையை கொண்டு ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னா கும்பராசியால் தாங்க முடியாது. இதை தான் வீட்டில் பல பேர் செய்வான், பலவிதமாக செய்வான். அதனால் கும்பராசிக்காரவங்க போராட்டத்தை தினசரி சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதுனால சில நேரங்களில் வீடே குழப்பமாக இருக்கும், வீடே போராட்டமாக இருக்கும். ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு கூட கும்பராசிக்கு தோணும். இப்படி இருக்கும்போது கெட்ட சக்தி அதில் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, இப்படி தோணும். இருந்தாலுங்க இந்த கெட்ட சக்தி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்மள்கிட்ட பேசுகிறவங்க கொஞ்சம் பார்த்தாவது பேசுவான்ல. நம்ம மனசாட்சிக்கு நமக்கு புரியுது, மனசாட்சி ஒருத்தவனுக்கு வலிக்கும் அப்படின்னு, ஆனால் அவனுக்கு தெரியாதே நமக்கு வலிக்க வைக்கணுன்னே பேசுவான். அப்போ நமக்கு என்னதாங்க செய்யலான்னா ஹனுமான் பூஜை பண்ணுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேக தீர்த்தத்தை அந்த கோவில் பட்டாச்சாரியார்கிட்ட சொல்லி வச்சு வாங்கிட்டு வாங்க. வீடு முழுக்க சனிக்கிழமையில் காலையிலேயே சாயந்தரமும் எந்த நேரம் முடியுதோ வீடு முழுக்க தெளித்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்க, தீர்த்தத்தை, அபிஷேக தீர்த்தத்தை. சாலகத்தில் ஓடும், அந்த சாலக வழியாக வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து நீங்கள் உங்கள் கலந்து தண்ணியில் கலந்து தெளித்து விடுங்க. அர்ச்சனை பண்ணுங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு. இது மட்டும் பண்ணுங்கள், முதல் விஷயம். அதே மாதிரி இரும்பு தானம் கொடுங்க. நீங்கள் இரும்பு, ஏதாவது ஒரு இரும்பு பொருளை யாருக்காவது தானம் கொடுங்க. உங்கள் வீட்டில் கெட்டது இருந்தால் வீட்டுக்கு கூப்பிட்டு தானம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நீங்களாக கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு கெட்டது இருக்குது அப்படின்னும் போது நம்ம உணரும், அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி மனப்பிரச்சனை வருதுன்னா ஒரு இரும்பு, ஏதாவது ஒரு இரும்பு தானம் கொடுங்க. முக்கியமாக இரும்பு தானத்தில் கத்திரிக்கோள் கொடுக்கக்கூடாது, கத்தி கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். சுத்தியல்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். இரும்பு சுத்தியல் வாங்கி கொடுங்க, தானம் கொடுங்க. விநாயகரை சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. டெய்லி சனிக்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சா ஹனுமானுக்கு வடமாலை சாத்திரன்னு வேண்டிக்கிங்க. ஒரு 8 வாரம் கும்பராசிக்காரர்கள் அவசியம் 8 வாரம் ஹனுமானுக்காக விரதம் இருந்து 9வது வாரம் வடமாலை சாத்துங்க. இந்த 8 வாரமும் ஹனுமானுக்கு துளசி மாலை, வெத்தலை மாலை 2 சேர்த்து சாத்தி 9வது வாரம் வடமாலை சாத்துங்க, வேண்டிக்கிங்க. சத்தியமாக உங்கள் வீட்டில் எந்த கெட்டது இருந்தாலும் விலகும். ஒரு நிம்மதியை பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற துரோகிகள் விலகுவாங்க, துஷ்டர்கள் விலகுவாங்க, உங்களை காயப்படுத்துபவர்கள் திருந்துவாங்க. ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி கார்த்தால் 108 தடவை, சாயந்தரம் 108 தடவை சொல்லுங்க. அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க உங்கள் வீட்டில், உங்கள் வார்த்தை, உங்கள் வாயால். இதை மட்டும் கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. அதுவும் தர்ப பாய் போட்டு தான் சொல்லணும். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. டெய்லி ஹனுமானுடைய காயத்ரி, வெள்ளிக்கிழமை அந்தாதி பாராயணம், முடியலன்னா ஹனுமானோட காயத்ரியை சனிக்கிழமையில் சொல்லணும். டெய்லி பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் என்ன துஷ்ட விஷயங்கள் இருந்தாலும் விலகிடும். அது மாதிரி உங்கள் வீட்டில் வியாழக்கிழமை பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடி, ஏலக்காய் பொடி இதெல்லாம் கலந்து தண்ணியில் கலந்து வீடு முழுக்க மாப்பு போட்டு விடுங்க. வீடை சுத்தம் பண்ணி விடுங்க. வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிங்க. கும்பராசிக்காரர்களே, உங்கள் மனசு சுத்தம், உங்கள் வீடும் சுத்தமாக இருந்தால் உங்கள் சுற்றத்தார்கள் உங்களை குழப்ப நினைச்சால் கூட அந்த குழப்பம் ஈடுபடாது. உங்கள் வீட்டில் கெட்ட சக்திகள்லாம் விலகிடும். உங்கள் வீட்டு நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வெள்ளிக்கிழமை 2 எலுமிச்சம்பழத்தை அப்படி வைங்க நிலப்படியில். சத்தியம் சொல்கிறேன், அம்பாள் உங்கள் பக்கம் இருப்பாள். உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, மனம் வருத்தமாக இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நல்ல அடுப்பு கறின்னு விற்கும் நாட்டு மருந்து கடையிலலாம். அப்போல்லாம் அடுப்பு வச்சுருப்பாங்க தெரியும், இப்போ அடுப்பு கறி விற்கும்.
அதை வாங்கிட்டு வந்து தணல் போட்டு சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க அந்த சாம்பிராணியை போட்டு விட்டுட்டு வீட்டு நிலப்படிக்கிட்ட உட்காருங்க. கண்டிப்பாக கவுளி சத்தம் கேட்கும். கவுளின்னா பள்ளி சத்தம். இந்த பள்ளி சத்தம் கேட்டதுன்னு உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது, கெட்ட சக்தி விலகிட்டுன்னு அர்த்தம் தெரிஞ்சிடும். இதை வெள்ளிக்கிழமையில் செஞ்சு பாருங்கள். ஆனால் இதை நான் சொன்னதெல்லாம் முதல்ல செஞ்சுருங்க. ஒரு 8 வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யுங்க. 9வது வாரம் வடமாலை சாத்துங்க ஹனுமானுக்கு. 9 வாரமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஹனுமான்ட்டேருந்து தீர்த்தத்தை வாங்கி வீடு முழுக்க தெளிங்க. செஞ்சு பாருங்கள். 9வது வாரம் நீங்கள் இது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில் அந்தாதியெல்லாம் படித்ததுக்கு பிறகு நல்ல சாம்பிராணி புகையை போட்டு வீட்டு வாசலில் நிலப்படிக்கிட்ட உட்காருங்க. கவுளி சத்தம் கேட்கும், கெட்டது விலகிட்டுன்னு அர்த்தம். 3 தடவை கவுளி சத்தம் கேட்கும். நல்லது நடக்கும். கும்பராசிக்காரர்களே, நல்ல உள்ளங்களுக்கு என்றைக்கும் நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும், எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாமல் செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள், ஒரு பத்தி, சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே. இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகளை. அதை சுத்தமாக தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி, கடுமையாக எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம்? என்னோடய தொழிலில் பெரிய லாஸ், என் குடும்பத்தில் பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல, சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்பான். உங்கள் வீட்டு வாசலில் செய்யுங்கோ, அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. நிச்சயமாக
உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும், எல்லா கெட்ட சக்தி வெளியில் வந்துடும், நல்லது நடக்கும். நம்புங்க, இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது. இந்த பதிவை கேட்குறவங்க, இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி, அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.